திருச்சிற்றம்பலம். நமசிவாய. அனைவருக்கும் நமஸ்காரம். யாவருக்கும் உரைப்போம் பதிவில் நாம இன்னைக்கு பார்க்க போற அற்புதமான தலைப்பு என்னன்னா ஆருத்ரா. இந்த ஆருத்ரா தரிசனத்தை அனைவரும் உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு போய் கண்டு கழித்து இறையருள் பெற்று வாழுங்கள். இந்த ஆருத்ரா தரிசனத்தை நாம் தரிசிப்பதால நம்ம கிட்ட இருக்க பாவமெல்லாம் தொலைஞ்சி புண்ணியம் பெருகும் என்கிறது புராணம். ஆருத்ரா என்றாலே நம் நினைவுக்கு வருவது கடவுள் யாரு? நடராஜர் தான். இந்த நடராஜர் உருவான கதை உங்களுக்கு தெரியுமா? கண்டிப்பா இதை தெரிஞ்சுக்கோங்க. நடராஜர் எப்படி உருவானார் அப்படின்றத பத்தி தான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்றதுக்கு ஆர்வத்தோட வந்திருக்கேன். இந்த நடராஜர் கதையை இப்ப பார்க்கலாமா? சோழ மன்னன் ஒருவர் இருந்தார். அவர் சிவபெருமானின் நடனம் பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கார், நிறைய படிச்சிருக்கார். அதனால அந்த காட்சியை தன் மனசுக்குள்ளேயே அப்படியே இமேஜின் பண்ணிக்கிறாரு. அந்த இமேஜினேஷனை கண்டிப்பா நம்ம சிலையா வடிச்சு கோவில் கட்டி சுவாமிக்கு பூஜை பண்ணணும் அப்படின்ற ஆசை அவர் உள்ள மேலோங்கி எழுந்தது. இதனால என்ன பண்ணார், தன் நாட்டில் இருக்க அத்தனை கை தேர்ந்த சிற்பிகள் எல்லாம் அரண்மனைக்கு வரவழைச்சு அவங்க கிட்ட இந்த நடராஜர் சிலையை செய்யும்படி கேட்டுக்கொள்கிறார். அவர்களும் என்ன பண்றாங்க, நடராஜர் சிலையை வடிப்பதற்காக நல்ல நாளை பார்த்து வேலையை துவங்குறாங்க. சிலைக்கான அச்சை வார்க்கிறாங்க. அதுல எல்லா உலோகத்தையும் ரெடி பண்ணி போடுறாங்க. போட்டு சிலை வார்க்கும் போது ஆனா முடிவுல சிலை முழுமை பெறாமல் பாதியிலேயே அப்படியே குறையா வந்துடுது. இது மாதிரி பல முறை ட்ரை பண்றாங்க. எத்தனை முறை முயற்சித்தும் நடராஜனின் சிலை வரவே இல்லை. தங்களால் இந்த மாதிரி பண்ண முடியலையே அப்படின்ற வருத்தத்தை போய் மன்னன் கிட்ட சொல்றாங்க. ஆனா மன்னன் கோச்சிக்கிறார். என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது, நடராஜர் சிலை அற்புதமா வந்தாகணும். உங்களுக்கு இத்தனை நாள் நான் டைம் கொடுத்துட்டேன், இத்தனை நாளும் நீங்க அதை பலன் இல்லாம ஆக்கிட்டீங்க. இன்னைக்கியோட லாஸ்ட் டேட்டு, இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள எனக்கு நடராஜர் சிலை வந்தாகணும், இல்லைன்னா உங்க எல்லாருக்கும் மரண தண்டனை தான் அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை கேட்டதும் அப்படியே சிற்பிகள் எல்லாரும் அதிர்ந்து போறாங்க. இறைவனை வேண்டி கடைசி முயற்சியா நாம செய்வோம், அந்த சிவன் தான் நமக்கு துணை இருக்கணும்னு சொல்லி அத்தனை சிற்பிகளும் என்ன பண்றாங்க, அடுப்பை திகு திகு திகுன்னு எரிய வச்சு அந்த உலோக கரைசல் எல்லாத்தையும் ரெடி பண்றாங்க. ரெடி பண்ணிட்டே இருக்கும்போது அவங்க மனசுக்குள்ள பயம் இருக்கு. இறக்க போறோமே, சிலை இந்த வாட்டியும் கரெக்டா வரணுமே அப்படின்ற பயத்துல இறைவன் மேல பக்தி கொண்டு எல்லாரும் அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த நேரத்துல என்ன ஆகுது, அந்த இடத்துக்கு வயதான பெரியவர்கள், அதாவது முதிய தம்பதிகள் வராங்க. அந்த பாட்டியும் தாத்தாவும் அந்த இடத்துக்கு அப்பா எங்களுக்கு ரொம்ப பசிக்குது, குடிக்கிறதுக்கு ஏதாவது கஞ்சி இருந்தா தாங்களேன், எங்க பசியை ஆத்திக்கிறோம் அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா இந்த சிற்பிகள் எல்லாரும் தங்களுடைய வருத்தத்திலையும் மரண பயத்திலையும் இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க, அப்படியே விரக்தியா அவங்கள பார்த்து, ஆமா ஆமா குடிங்க இதோ கொடுக்குறோம், நாங்க சாக போற நேரத்திலயாவது உங்களுக்கு தானம் செஞ்ச புண்ணியமாவது எங்களை சேர்ந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு சொம்புல இந்த உலோக கலவையை ஊத்தி அந்த முதியவர்கள் கிட்ட, தம்பதி கிட்ட கொடுக்குறாங்க. அவங்களும் அதை குடிச்சிடுறாங்க. குடிச்சதுதான் தாமதம். அந்த இடத்துல ஒரு அற்புதம் நடக்குது. என்ன ஆகுது, அந்த கலவையை குடிச்ச பெரியவர்கள் நடராஜ மூர்த்தியும் சிவகாமி அம்மையம்மா மாறி சிலை வடிவில் காட்சி கொடுக்குறாங்க. தங்கள் உயிரை காப்பாற்ற வந்ததே முதியவர் வேஷத்துல வந்தது யாரு, சிவனும் பார்வதியும் தான்றத அந்த சிற்பிகள் உணர்ந்து அப்படியே ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாங்க. சுவாமியை நினைச்சு அப்படியே புகழ்ந்து பாடுறாங்க. இதெல்லாம் கேள்விப்பட்டதும் மன்னன் அங்க வராரு. இதெல்லாம் பார்த்துட்டு மன்னரும் தன்னுடைய ஈசனின் பெருமையை வியந்து சிதம்பரத்துல கோவில் கட்டி இந்த நடராஜரை பிரதிஷ்டை செஞ்சு பூஜை பண்ண ஆரம்பிக்கிறார். இத்தகைய சிறப்பு வாய்ந்த நடராஜ பெருமானை வழிபட்டா துன்பம் எல்லாம் நீங்குன்றது திண்ணம் தான். இந்த நடராஜ பெருமானுக்கு என்னவெல்லாம் பேர் இருக்கு தெரியுமா? ஆடல் வல்லன், கூத்தன், சபேசன், அம்பலவாணன், இன்னும் சொல்லிக்கிட்டே போலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, திருவாதிரைக்கு ஒருவாய் களி அப்படின்றது பிரசித்தி பெற்ற வாக்கியம். இதுக்கு என்ன அர்த்தம், திருவாதிரை அன்னைக்கு ஒருவாய் களி சாப்பிட்டாலே போதுமா, அதுவே பெரிய பாக்கியமா. இறைவன் அருள் இருந்தா மட்டும்தான், அந்த சிவனின் கடாட்சம் இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஆருத்ரா அன்னைக்கு அந்த களி பிரசாதம் உங்க கையில கிடைக்கும். அதனால மறக்காம இந்த களி பிரசாதத்தின் முக்கியத்துவத்தை நான் இதே பதிவுல லிங்க்ல கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி அதுக்கான முழு புராண கதையும் தெரிஞ்சுக்கோங்க. அப்பதான் நீங்க கேட்டதுக்கு இந்த ஆருத்ரா தரிசனத்தை பத்தியும் நடராஜ பத்தின விஷயமும் உங்களுக்கு முழுமை பெறும். அவசியம் அந்த திருவாதிரை களியை பத்தின மகிமையை தெரிஞ்சுண்டு சிவாலயத்துக்கு செல்லுங்கள், சிவனின் பிரசாதத்தை உண்ணுங்கள், ஆரோக்கியமாக வாழுங்கள். நன்றி.